வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலை தெரிந்ததுக்கான ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வசந்த பார்க்கலாம், அப்புறம் நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரே மற்றதுக்கிறோம், கிருபையோடு நன்றி. எங்கள் தெய்வமே நன்றி. இந்த வசந்த பார்க்க போகிறோம். கேட்கிறவர்கள் சொல்லுறவர்களை ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். என்னாகும் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாங்க. என்ன புத்தகம் 6:23 வசனத்துல, நீ ஆரோனோடும் அவன் குமாரனோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. ஆரோன் அவங்களாம் ஊழியக்காரங்க ஆண்டவர் ஏற்படுத்தி அவங்கள பார்த்து ஒரு விசேஷமான காரியங்கள் சொல்றாங்க மோசேட்ட. ஆரோனும் ஆரோனோடும் அவன் குமாரனோடும் அந்த குடும்பத்தோடு நீ ஊழியக்கார குடும்பத்தோடு சொல்ல வேண்டிய என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, எங்க இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் தேவை நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது, வீடும் மற்ற காரியமாக கட்டும் பொழுது நம்ம ஊழியக்காரங்க கூப்பிட்டு கனம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து ஊழியக்காரங்க மற்றவங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே ஊழியக்காரங்க தான். ஆனாலும் பிரத்யட்சமாக சிலவங்க வந்து ஊழியமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்பெஷல் ஊழியக்காரங்க. மற்றவங்க வேலை பார்த்துட்டு ஊழியம் செய்வாங்க, அவங்களே ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஆரோன் வந்து இவங்க ஃபுல் டைம் ஊழியம் செய்கிறாரு. ஆரோன் அவங்க பிள்ளைகள்லாம் ஃபுல் டைம் ஊழியம். அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை பார்த்து எப்படி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உண்மை ஊழியக்காரங்க இப்படி ஆசீர்வதிக்கணும். ஜனங்களை பார்த்து, விசுவாசியை பார்த்து, மற்ற தொழில் செய்யறாங்களா வேலை செய்யறாங்களா அவங்கள பார்த்து ஊழியக்காரங்க எப்படி ஆசீர்வதிக்கணுமா. என்னாகும் 6ஆம் அதிகாரம் 24 வசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆசீர்வதித்தல் மட்டும் போதாது, அந்த ஆசீர்வாதம் காக்கப்படணும். அப்படி நீ வந்து இஸ்ரவேலை நீ ஆசீர்வதி அப்படின்னு ஆண்டவர் ஊழியக்காரனை பத்தி சொல்றாரு. எப்படி ஆசீர்வதிக்கணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா, உன்னை காக்கணுமா. நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை காப்பார். உண்மை ஊழியக்காரங்கள்ட்ட நீங்க இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. உண்மை ஊழியக்காரங்களை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. 24 வசனம் விதமா சொல்லுது. அதே 25 வசனம் சொல்லுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி. என்ன அருமையான வசனம். இஸ்ரவேலை பார்த்து ஊழியக்காரங்க விதமா ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி. ஆண்டவர் முகத்தை பார்க்கணும்னு மோசே பிரயாசப்பட்டார், ஆசைப்பட்டாங்க. ஆனா முகத்தை பார்க்க முடியல, பின்பகுதியை பார்த்தாரு. அதே ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் உண்டு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நம்புதாங்களோ அவங்க அந்த ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி என்ன வந்து தெளிவா ஆண்டு சொல்லுதாங்க. கர்த்தர் என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25 வசனத்துல, தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி. அவர் முகம் உங்க மேல வந்து பிரகாசிக்கணுமா, உங்க மேல வந்து பிரகாசிக்கணுமா. உங்களுக்கு இருள் வரக்கூடாது. ஆதியாகமத்துல பார்க்கிறோம், இருள் இருந்தது, அதை ஆண்டவர் மாற்றி வெளிச்சம் உண்டாக்கணும் என்று சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில வெளிச்சமாக்கி ஆசீர்வாதம், கீழ்ப்படுதல், கர்த்தருக்கு பயம். சங்கீதம் தெளிவா சொல்லுது, யார் கர்த்தருக்கு பயந்து ஒரு வழி நடக்கணும் அவங்க தான் பாக்கியவான்கள், அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படுற மனிதனுக்கு ஆண்டவர் விதமாக ஆசீர்வதிப்பார். நாங்க பார்க்கிறோம், யார் அவருக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா, தம்முடைய முகத்தை அவங்க மேல பிரகாசிக்க பண்ணுவாராம். அது மட்டும் இல்ல, உண்மையில் கிருபையா இருக்க கடவார், கிருபையா இருக்கணுமா. ஆண்டவர் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணது அது போதாது, அது மேல நம்ம மேல கிருபையா இருக்கணுமா. முதல்ல ஆசீர்வதிக்கணும், காக்கப்படணும். அடுத்தால் அவர் முகம் நம்ம மேல பிரகாசிக்க பண்ணி நம்ம மேல கிருபையா இருக்கணுமா. இன்னும் சங்கீதத்துல பார்க்கிறோம், யாரு மேல நான் கிருபையா இருக்கணும் அவங்க மேல நான் கிருபையா இருப்பேன். யாரு மேல உருக்கமா இருக்கணும் அவங்க மேல உருக்கமா இருப்பேன். யாருடைய பாவத்தை என்ன இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லா மனிதனையும் சரிசமா பார்க்க மாட்டாங்க. இல்ல,
அவங்கவுங்க குணத்துக்கு தக்கதாகவே ஆண்டவர் பார்க்காங்க. இயல்பாவே நல்ல குணம் இருந்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஃபாஸ்டா வரும். பைபிள்ல தெளிவா சொல்றது, புனிதனுக்கு புனிதனா வெளிப்படுவாராம், பரிசுத்தனுக்கு பரிசுத்தமா வெளிப்படுவாராம். இயல்பாவே அன்பு இல்லைன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள அந்த அன்பை உருவாக்கிக்கிடணும். இயல்பாவே நம்மகிட்ட இறக்க குணம் இல்லைன்னா இறக்க குணத்தை நம்ம சரீரத்துல அதை கொண்டு வரணும். பெரியமானவர்களே, வசனம் அதான் சொல்லுது, ஊழியக்காரன் மூலம் உங்களுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். நான் நல்ல ஊழியக்காரங்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் பெற்றுட்டீங்க அப்படின்னு ரொம்ப நல்ல ஆசீர்வாதம். சொல்றாரு, உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்க கடவர். 26ஆம் வசனம் சொல்லப்படுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அங்க பிரகாசிக்க பண்ணி லைட் அடிக்கணுமா, திருப்பி ஆண்டவரே வந்து உங்க பக்கத்துல நிக்கணுமா, பிரசன்னமாக்கி அவரே உங்களை வந்து பார்க்க வருவார். சங்கீதக்காரர் விதமா சொல்றார், உத்தம இதயத்தோடு இருப்பேன், எப்பொழுது எங்க இடத்துல வருவீங்க, என்கிட்ட வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டு இருக்கீங்களா ஆண்டவரே? உத்தம இதயத்தோடு நான் இருக்கேன், என்கிட்ட வாங்க ஆண்டவரேன்னு சங்கீதக்காரர் சொல்றார். எங்க 26ஆம் வசனம் அவதமா சொல்லுது, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி அப்படின்னு அவர் வருவாராம். பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் வருமா நீங்க ஜெபிக்கும் பொழுது. அப்படி சொல்லி ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. அப்படி அவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நான் வசனம் சொல்லுவேன். உங்க மேல பிரகாசிக்க பண்ணணுமா, உங்க மேல பிரசன்னமாகணுமா, அவர் வந்து நிப்பாராம். பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறவர் என்பதே. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராம். அது யார் மூலமா கட்டளையிடுவார்? உண்மை ஊழியக்காரங்க மூலமா கட்டளையிடுவார். ஊழியக்காரங்க சொல்ல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டு நேரம் வர மாட்டாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க, உங்க வீட்டுக்கு வருவாங்க, ஊழியத்தை பத்தி சொல்லுவாங்க, ஊழியம் செய்றவங்க வருவாங்க, அவங்க தேவைகளை சொல்லுவாங்க, நீங்க அதை கொடுக்கணும், அவங்க உங்களை ஆசீர்வதிப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, முகத்தை உங்க மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஊழியக்காரங்க சொல்லணுமா, அந்த குடும்பத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே, அப்ப ஆண்டவர் அவங்க சமாதானத்தை கட்டளையிடுவார். பிரசன்னமா இவங்களோட பேசுங்க, எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும் ஊழியக்காரங்க. அப்போ பிரசன்னமாக்கி ஆண்டவர் அங்க வருவாரு, வந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. பிரகாசிக்க பண்ணு சொல்லுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த குடும்பத்துல வெளிச்சம் வரட்டும், இந்த குடும்பத்து மேல கிருபையா இருங்க அப்படி சொல்லி ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கணும். இவங்களை காத்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரே ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பிளேன் ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட், நோய், இவையெல்லாம் நம்ம காக்கப்படணும். அப்படின்னா இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும், அப்ப நம்ம காக்கப்படுவோம். 14,000 பேர் உங்க மத்தியில நோயா இருந்தாலும் உங்களை அணுகாது. நீங்க ஆண்டவருக்கு பெரியமா நடந்தா அது அணுகாது. பைபிள் தெளிவா சொல்லுது, ஆண்டவருக்கு பெரியமா மட்டும் நடங்க. உண்மை ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்களை பார்க்க ஆண்டவர் வருவார். நிறைய பேர் பைபிள்ல பார்க்க போயிருக்காங்க, நிறைய பேர் பைபிள்ல பார்த்தோம், நிறைய பேர் ஆண்டவர் நேர்ல பார்க்க போறாங்க. ஆபிரகாம் நேரம் பார்க்க போறாரு. ஈசாக்க பத்தி சொல்லப்பட்டிருக்கு, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். யாக்கோப நேர பார்க்க போனாரு. ஒரு புருஷன் ஆதியாகமத்துல பார்த்தோம்னா விடியும் வர அவட்ட போராடுறார், அது இயேசு கிறிஸ்து. என்னை விடு, நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். அதே மாதிரி நீங்களும் ஆண்டவர் கூப்பிட்டா வருவாங்க, பிரச்சனையா ஆண்டவர் கூப்பிடுங்க வருவாங்க. ஆனா உண்மை ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க. எங்க ஊழியக்காரங்களை தான் ஆசீர்வதிக்க சொல்லுதாரு. ஊழியக்காரங்க ஆசீர்வாதத்தை சொன்ன உடனே ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பாராம். ஊழியக்காரருடைய வார்த்தை கனமணுங்கிற தேவன். உண்மை ஊழியக்காரங்களை கனமணுங்க. பிரியமானவர்களே, நீங்களும் ஊழியம் செய்யலாம், ஆனாலும் ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இவ்விதமா உண்மையை ஊழியக்காரங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். யார் வீட்டுக்கு போறாங்களோ ஆசீர்வதிக்கணும், ஊழியக்காரங்களை பார்க்க வந்தாலும் ஆசீர்வதிக்கணும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மோசேட்ட சொன்னாங்க. என்ன அருமையான வசனம். ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கணுமா, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க அப்படின்னு வசனம் சொல்றது. பிரியமானவர்களே, உண்மையாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனை மட்டும் கனம் பண்ணுங்க, தேவ ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க காக்கப்படுவீங்க, நீங்க பிரகாசிக்கப்படுவீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் பார்க்க வருவாங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு யோவான் சொல்றார். நீங்களும் ஆவிக்குள்ளாகலாம். அவர் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் பத்மதீவுல இருந்தாரு. அங்க ஆண்டவர் நாமத்தினால பாடுபட்டாங்க. அங்க அவர் ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர் பார்க்க வராரு. அதுக்கு பிறகுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதுறாரு. பிரியமானவர்களே, உங்களையும் ஆண்டவர் பார்க்க வருவார்.
என்னையும் பார்க்க வந்தாங்க. நானும் அம்மா ரொம்ப நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தேன். சில பிரச்சனைக்கு ஆண்டவர் எங்களையும் பார்க்க வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிழலாட்டமா ஆண்டவரை பார்த்தோம். ரொம்ப பிரசன்னமா இருந்தது. ஒவ்வொருத்தரையும் பார்க்க வருவார்கள். யோவேலில சொல்லப்பட்டிருக்க மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பாங்க, வெளிப்பாடு வரும் அப்படின்னு பைபிள் தெளிவா சொல்லுது. நீங்களும் ஆண்டவர் பார்ப்பீங்க. உங்க மேலேயும் ஆண்டவர் பிரகாசிக்க செய்வார். ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. இந்த வசனம் தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராங்க. என்ன 6ஆம் அதிகாரம் 23 வசனத்திலிருந்து நீங்க பாத்தீங்க. 23 27 வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. விசேஷமான ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்ளுங்க, சோதரிங்க, உயர்த்தப்படுங்க. ஆண்டவர்களாய் உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரை துதிக்கிறோம். ஊழியக்காரங்களை பார்த்து ஆரோனோட அவங்க பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ இவ்விதமா இசுங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வாதங்களை காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி உன் மேல கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளை கடவுள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் எல்லாம் கேட்கிற மேல இறங்குவதாக ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பிரகாசிக்க பண்ணுங்க, பிரசன்னமாகுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. இப்ப எப்படி இருக்காங்களோ அவங்களை ஆசீர்வதிங்க. வியாதியை மாற்றுங்க, வறுமை மாற்ற, கடன் பிரச்சனை மாற்றுங்க. ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீங்க அப்படியே செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.